வணக்கம். நான் உங்கள் ராசி மகேஷ்குமார், ராசி கட்டிட கட்டுமான நிறுவனத்துடைய நிறுவனர். இந்த பதிவு பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஒரு புதிய சைட்டுக்கான பதிவு தான். இந்த சைட் பார்த்திங்கன்னா நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்க சைட் வந்து பட்டாபிராமில் ஒரு 1000 சதுரடி கொண்ட ஒரு சின்ன வீடு. அதில் ஒரு 900 சதுரடி இப்போ நாங்கள் வீடு கட்டிகிட்ருக்கோம். ஆல்ரெடி எல்லா ஒர்க்கும் முடிஞ்சு இப்போ பெயிண்டிங் ஒர்க் போயிட்டுருக்கு, பார்த்துட்ருப்பீங்க. நல்லபடியாக இப்போ முடிய போகுது. அடுத்த மாதம் அந்த சாவியை ஒப்படைக்கலான்னு ஒரு பிளான் பண்ணி வச்சுருக்கோம். சென்னை பட்டாபிராமில் அந்த சைட்டு. அது பக்கத்துலேயே ஒரு 2 தெரு தள்ளி ஒரு சின்ன ஒரு லோ பட்ஜெட் ஹவுஸ். அது நியர்பை அது இருந்ததுனால அந்த வேலையை நாங்களும் செய்கிறோம். அதுவும் ஃபவுண்டேஷன் வேலை நீங்கள் பார்ப்பீங்க. அது பக்கத்து சைட் தான். அதுவும் ஒரு 2 தெரு தள்ளி இந்த வேலை செய்கிறதுனால இப்போ பக்கத்தில் ஒரு சின்ன வேலை ஒன்று வந்தது. ஒரு 600 ஸ்கொயர் ஃபீட்டு தான் ஆனாது பில்டிங்கு. அதில் ஒரு 2 BHK ஹவுஸ், சின்னதாக ஸ்மால் ஹவுஸ், பட்ஜெட் ஹவுஸ். அது இப்போ நாங்கள் வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கோம். பார்த்துன்னு இருப்பீங்க. ஒரு பேஸ்மெண்ட்டு, ஒரு பேக் சைடு வீடு. அது நம்ம பக்கத்து அந்த ஏற்கனவே நடக்கிற சைட்டுன்றதுனால பக்கத்தில் அந்த சைட்டு வரதுனால அந்த சைட்டை நாங்கள் வந்து அப்படியே இப்போ அதுவும் ஸ்டார்ட் பண்ணி பேஸ்மெண்ட் வேலை முடிச்சிட்டோம். அதையும் நீங்கள் ஃபோட்டோவில் பார்த்துட்ருப்பீங்க. பட்டாபிராமில் நம்ம பட்டாபிராம் சரௌண்டிங்கில் எங்களுடைய ஒரு 5வது பில்டிங். அது இது வரைக்கும் ஒரு 4 பில்டிங் நல்லபடியாக கட்டி சாவி கொடுத்துட்டோம். இப்போ 5வதாக அதை ஒரு கட்டணம் நீங்கள் பார்த்துக்கிற கட்டணத்தை நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். நல்லபடியாக முடிஞ்சுது. அதுக்கப்புறம் இன்னும் ஒரு 2-3 பில்டிங் வந்து அடுத்த பதிவாக நீங்கள் பார்ப்பீங்க. அதுவும் நான் உங்களுக்கு அடுத்தடுத்த பதிவில் நான் உங்களுக்கு தெரியப்பட்டுனே வரேன். ஆல்ரெடி இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சைட்டு கணக்கு பண்ணிங்கன்னா இப்போ சென்னையில் நமக்கு எத்தனை சைட்டு வேலை போயிட்டுருக்குன்றதை நீங்களே வந்து கவுண்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா நாங்கள் சேனல் ஆரம்பித்ததுலேருந்து எத்தனை சைட் நமக்கு ரன் பண்ணிகிட்ருக்கோன்னு சொல்லிட்டு அது கீழே போட்டிருக்கோம் பாருங்கள். ஒரு போர்ட்லேயே போட்டிருக்கோம். முடிச்சூர், அப்புறம் பார்த்திங்கன்னா சேலையூர், அப்புறம் பூந்தமல்லி, மப்பேடு, அதுக்கப்புறம் ஆத்தூர், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா விஜிஎன், ஆவடி, அதுக்கப்புறம் பெரம்பூர், GKM காலனி, அதுக்கப்புறம் கொடுங்கியூர், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பாரிவாக்கம். இப்படி அடுத்தடுத்த சைட்டு நான் பதிவு இது வரைக்கும் போட்டிருக்கேன். இதுக்கப்புறம் இன்னும் 2 பில்டிங் இருக்குது நமக்கு சென்னையில் நடந்துருக்கிற பில்டிங்கு. அதுவும் நான் அடுத்தடுத்த பதிவை நான் உங்களுக்கு வந்து போட்டு உங்கள்கிட்ட ஃபஸ்ட்டு ஒரு அறிமுக பதிவு, நமக்கு எங்கெங்கே சைட்டு வேலை நடக்குது, அது எப்படி நடக்குதுன்ற மாதிரி ஒரு அதே அறிமுக பதிவாக தான் நாங்கள் போய்ட்டுருக்கோம். அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா ஏப்ரல் 15ஆம் தேதி ஒரு சைட்டு வந்து நாங்கள் வந்து பூஜை போடுறோம். அதுக்கப்புறமா ஒரு 2 பில்டிங் வேறு டெமாலிஷ் பண்ணிகிட்ருக்கோம். நல்லபடியாக போயிட்டுருக்கு. அதுவும் அடுத்தடுத்த பதிவில் நீங்கள் பார்ப்பீங்க எல்லாமே. இதுக்கப்புறம் ஒரு ஸ்டேஜ் வைஸ் ஸ்டேஜாக அந்த பில்டிங் வந்து நாங்கள் எப்படி கட்டின்னு இருக்கோம், எப்படி அதை டெவலப் ஆகிட்டுருக்குன்றத எல்லாத்தையும் நீங்கள் கண்டிப்பாக இந்த பதிவு மூலியமாக பார்ப்பீங்க. இன்னும் நம்மளுடைய சேனலில் மிகப்பெரிய லெவலில் கொண்டு போகிறதுக்கான எல்லா ஆயத்த பணியும் நான் செஞ்சிட்ருக்கேன். அதனால் உங்களுடைய ஆதரவு கண்டிப்பாக எனக்கு வேணும். வாடிக்கையாளருடைய திருப்தியே என்னுடைய முதல் பணி, வாடிக்கையாளருடைய சேவையை என்னுடைய முதல் பணியாக நினச்சி என்னுடைய வேலையை செஞ்சிட்ருக்கேன். அதனால் உங்களுடைய ஆதரவு கண்டிப்பாக எனக்கு வேணும், கண்டிப்பாக வேணும்ன்று வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.